அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் எண்ணி 31 நாளில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்ததன் பலன் பெறக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்திலிருந்தே நல்ல பலன்களை நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் மிகவும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மராசியில் இருந்து விலகி அவருடன் இணைகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. இறுதி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பின் காரணமாகவும் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் காரிய தடையின்றி, சிக்கலின்றி, சிரமமின்றி மிகவும் எளிதாகவும் சிறப்பாகவும் கைக்கு வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளின் ஆதரவு, நிர்வாகத்தின் ஆதரவு நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் மகர ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான முதன்மையான யோகமும் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி மற்றும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி நல்ல முன்னேற்றம் பெறலாம். ஏனென்றால் சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் சூரியனும் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வளமந்த நிலையில் விரயஸ்தானத்தில் வலம் வருகின்றன. பிற்பகுதியில் ஜென்மராசிக்குள் நுழைகின்றன. உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தில் இருப்பதை விட
விரயத்தில் அவ்வளவு நல்ல பலன்கள் கிடைப்பாது. எனவே விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் நல்ல பல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். உஷ்ண கிரகமான சூரியனின் மாறுதலால் நல்ல மாற்றத்தை இந்த வருடத்தின் துவக்கத்திலே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து கல்வியில் நல்ல மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எந்த விதமான தடையுமின்றி உங்களை தேடி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திர பாகியம் போன்றவை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு 3லும் கேது 9லும் இருப்பது அனைத்திலும் தடையை ஏற்படுத்தக்கூடிய தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதோடு தடாலடியாகவும் அதிரடியாக பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாகவும் உறுதியாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்று யோகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதோடு பல்வேறு வகையில முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 7.5 சனியும் மிக விரைவில் நிவர்த்தி அடைய இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல பல மாறுதல்களை நிறைவாக சந்திக்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் இன்றி மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும்.